கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 43:10. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. You are my witnesses, declares the Lord, and my servant whom I have chosen, so that you may know and believe me and understand that I am He. Before me no God was formed, nor will there be one after me. Amen. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று ஆரம்பித்து, நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு என்று சொல்வதை கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் அனுபவித்த அதிசயங்களால் செங்கடல் இரண்டாக பிளந்தது, யோர்தான் ஒரு குவியலாக நின்றது, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது மற்றும் 40 வருட வனாந்தர பயணத்தில் அவர்கள் பெற்ற அனுபவங்களால் கர்த்தரே ஒரே ஏக தேவன் என்பதையும், அவரே யெகோவா, அவர் தவிர வேறு யாரும் தேவன் இல்லை என்பதையும் உலகம் அறிய வேண்டும். தேவனை உணர்தல், அறிதல் மற்றும் விசுவாசித்தல் என்று 3 படிகளில் சொல்லுகிறார். உணர்தல், தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய செயல்களை காண்பது. அறிதல், அண்டர்ஸ்டாண்ட், அவருடைய இயல்பையும் கொள்கைகளையும் புரிந்து கொள்வது. விசுவாசித்தல், பிலீவ், அவரை முழுமையாக நம்புதல். நீங்களும் என் தாசனும் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். இங்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தம் சாட்சிகள் என்றும் தம்மை உலகுக்கு அறிவிக்க சொல்வதாகவும் கூறுகிறார். தாசன் என்பது இஸ்ரவேல் மக்களையும் எதிர்காலத்தில் வரும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனத்தை ஏசாயா 42:1 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களும் இயேசு கிறிஸ்துவும் உலகத்திற்கே கர்த்தரின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று கூறுவதை கவனியுங்கள். தேவன் தனக்கு முன் எவரும் தேவனாக இருந்தது இல்லை என்றும், தமக்கு பிறகு வேறு தேவன் உருவாகாது என்றும் தெளிவாக அறிவிக்கிறார். இதனால் அவர் எப்பொழுதும் இருக்கிற, அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே உண்மையான தேவன் என்பது விளங்குகிறது. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னைத் தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார் என்று ஏசாயா 44:6 வாசிக்கிறோம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 வாசிக்கிறோம். கர்த்தர்தான் ஆரம்பமும் முடிவும்
என்றும் அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்றும் உறுதிப்படுத்துகிறார். அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருப்பதை உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சக்தியை வெளிப்படுத்தியது மக்கள் தம்மை உண்மையாய் அறியவே. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நித்திய ஜீவனின் அடிப்படை தேவனை அறிதல் மற்றும் இயேசுவை நம்புதல். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் சாட்சிகளாக தேவனின் உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். தேவனை உணர்ந்து அறிந்து விசுவாசித்து அனுபவித்து புரிந்து நம்ப வேண்டும். இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்தும் விதம் நம்மையும் தேவனின் தன்மையை நம்பிக்கையுடன் சாட்சியாக பங்கு பெற அழைக்கிறது. நாம் கர்த்தரின் சாட்சிகள் என்றால் நம் வாழ்க்கை அவரை பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு நாம் தேவனை அறிந்தவர்களாய் அவருடைய நம்பிக்கையின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். தேவனை அனுபவித்து அவர் செயல்களில் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இயற்கை மற்றும் தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு முழுமையான நம்பிக்கையுடன் அவரை தழுவிக்கொள்ள வேண்டும். கர்த்தரே ஒரே உண்மையான தேவன், அவர் முன் மற்றும் பின் வேறு தேவன் இல்லை என்பதை பரிபூர்ணமாக விசுவாசித்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தனித்துவமானவர். அவர் நம்மை நம்முடைய வாழ்வினால் சாட்சிகளாக அழைக்கிறார். நாம் தேவனை உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும். தேவனின் சக்தி, கருணை, உண்மை தன்மையை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே தேவனை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்க வேண்டும். தினமும் அவர் பாதம் அமர்ந்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறா ஜீவனுள்ள தேவனே, நீங்கள் எங்களை உம்முடைய சாட்சிகளாக நியமித்ததற்கு நன்றி. நீங்கள் ஒரே தேவனாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தியதற்கும் நன்றி. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை செயலிலும் வார்த்தையிலும் விசுவாசத்திலும் உம்மை வெளிப்படுத்த உதவி செய்யும். உம்மை நாங்கள் உணரவும் அறியவும் மேலும் மேலும் விசுவாசத்தில் வளரவும் அருள் புரியுங்கள். எங்களை உம்முடைய நம்பிக்கைக்கு உண்மையான சாட்சிகளாக உருவாக்குங்கள் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை அவருடைய நாம மகிமைக்கு சாட்சிகளாக நிலை நிறுத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.